ஹை வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு சிவராமனுக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பும்போது ஈஸ்வரமூர்த்தி தீபாவை பார்த்து சொல்கிறாங்க, தீபா இனிமேட்டு நீ கேசவன் கூட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி துளசி எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சம்பந்தி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க, ஆமா உங்க பையன் வேலை வெட்டிக்கு போகாம எப்படி என் பொண்ணோட குடும்பம் நடத்துவான், அதுக்கு தீபா இவன் கூட வாழாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் ஈஸ்வரமூர்த்தியும் சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது தீபாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுது. இதை கேட்டுட்டு இருந்த தீபாவும் ஸ்டார்டிங்ல வேண்டாம்ப்பா என்னதான் இருந்தாலும் நான் இவரோட தான் வாழ்ந்தாவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரமூர்த்தியும் அபிராமியும் இல்ல தீபா இனிமேட்டாவது உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை பண்ணு, நீ இவன் கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு பேசாம எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சைடு நம்ம வெற்றி துளசி ரெண்டு பேருமே தீபா கேசவனுக்கு டைவர்ஸ் கொடுக்கற மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. இதை ஒரு செட்டப் மாதிரி தான் துளசியும் வெற்றியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெற்றி துளசி கிட்ட சொல்றாங்க, நம்ம இப்படியெல்லாம் பண்ணாவது உங்க அண்ணன் கேசவன் ஒழுங்கா திருந்தி வாழ்றானா பாப்போம் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்றாங்க. கேசவன் கிட்ட போயிட்டு துளசி கொடுக்குறாங்க அந்த லெட்டரை. இதை பார்த்ததுமே கேசவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன தீபா நீ டைவர்ஸ் பண்ண போறாளா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ துளசி சொல்றாங்க, இப்பயாவது புரிஞ்சுக்கான என்னைக்குமே வேலை இல்லைனா கட்டின பொண்டாட்டி கூட நம்மள மதிக்க மாட்டா, ஒழுங்கா இனிமேட்டாவது திருந்தி வாழ அப்படிங்கிற மாதிரி துளசி கேசவன் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த சைடு லக்ஷ்மி துளசி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி வேற சடங்குக்கெல்லாம் வரவே இல்லை, அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு கொஞ்சம் கூட தெரியவே இல்லையே, பேசாம அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. ஆனா போனை அஞ்சலி எடுக்கவே இல்லை. இந்த சைடு அஞ்சலி மகேஷ் கூட வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் ரொம்பவே அஞ்சலியை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றதுதான் அஞ்சலி நீ செய்யணும், நான் நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், அந்த மாதிரியே தான் நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீ மட்டும் நான் சொல்றதுக்கு மீறி ஏதாவது நடந்த அவ்வளவுதான், என்ன நடக்கும்னு உனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அஞ்சலியை மிரட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து வெறுத்து போன அஞ்சலி மகேஷ் கிட்ட சொல்றாங்க, மகேஷ் போதும், நீ ரொம்ப தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, இனிமேட்டும் உன் பேச்சு கேட்டுட்டு ஆடுறவெல்லாம் நான் கிடையவே கிடையாது, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மகேஷ் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் கேட்குறாங்க, என்ன முடிவு அஞ்சலி, என்னை பத்தின விஷயத்தெல்லாம் நீ வெளியில எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, நான் சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியும் மகேஷ், நான் அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் வேற ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி மகேஷ் கிட்ட சொல்றாங்க. அப்போ கேஸை எடுத்துட்டு வைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே மகேஷுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. என்ன அஞ்சலி பண்ண போற, கேஸ் கிட்ட எல்லாம் நிக்காத, தள்ளி நில அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அஞ்சலியை சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, உன்னோட வீக்னஸ் நான் தானே, என்னைய வச்சுதானே எல்லாரையுமே மிரட்டிட்டு இருக்க, நானே இல்லாம போயிட்டா நீ யார மிரட்டுவ, நான் இந்த உலகத்துல இல்லாம போயிட்டேன்னா என் குடும்பமாவது சந்தோஷமா இருக்கணும், என்னை வச்சு கண்டிப்பா நீ அவங்கள ஏதாவது பண்ணிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு, எங்க அப்பா இறந்த துக்கத்துல இருந்து இன்னும் நான் வெளியில வரல, இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு ஒரே ரூம்ல உட்காந்து நினைச்சு நினைச்சு சாகுறதுக்கு நான் ஒரடியா செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ வீடியோ காலில் கேஸை திறந்து விட்டுறாங்க. அப்படியே அந்த இடமே வெடிச்சு செதறிடுது. இதை பார்த்ததுமே மகேஷ் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. அஞ்சலி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, நான் எல்லாம் பண்ணது உனக்காக தானே, நீ எதுக்காக அஞ்சலி இப்படி ஒரு தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பயங்கரமா அழுகுறாங்க. இல்ல அஞ்சலிக்கு எதுவும் ஆயிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கார் எடுத்துட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு தான் போறாங்க. வீட்டுக்கு போகும்போதே மகேஷ் அஞ்சலியை பத்தி நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ அஞ்சலிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே, அஞ்சலி நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பயங்கரமா அழுதுகிட்டே கார் ஓட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனா வீடு ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்குள்ள எப்படி நம்ம அஞ்சலியை போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க. அங்க போனா வீடு வெடிச்சு செதறி கிடக்கு. இந்த இடத்துல எல்லாமே நாசமாய் போய் கிடக்குது. இந்த இடத்துல நான் எப்படி அஞ்சலியை தேடுவேன்னு சொல்லிட்டு அஞ்சலி அஞ்சலின் வீடு ஃபுல்லா கத்திக்கிட்டே மகேஷ் பைத்தியக்காரத்தனமா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம மகேஷ் ஒரு ரூம்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அஞ்சலியை பத்தி நினைச்சு நினைச்சு அவங்க ஒன்னா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அஞ்சலி சாரி, நான் இது எல்லாமே நம்ம ரெண்டு பேரோட நல்லதுக்கு தான் பண்ணேன், எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை நீங்க தான் தூண்டி விட்டீங்க, எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், நான் உன் கூட சந்தோஷமா தானே இருந்தேன், நீ மட்டும் அந்த சீக்ரெட் ரூமை திறக்காம இருந்திருந்தனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு பிரிவினை வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பழைசெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல லக்ஷ்மி மகேஷ்க்கு கால் பண்றாங்க. அப்போ மகேஷ் கிட்ட கேக்குறாங்க,
மாப்பிள்ள அஞ்சலி என்ன பண்றா? அஞ்சலிக்கு நாங்க கால் பண்ணா அவ கால் எடுக்கவே மாட்டேங்கிறா. அவ சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கு வாமிட்டா இருக்கா. அதனால தான் அப்பாக்கு செய்ய வேண்டிய சடங்குல என்னால கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருந்தா. அவ இப்ப நல்லா இருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இல்ல ஆன்ட்டி, அவ இப்ப தூங்குறா. இவ்வளவு நேரம் அவ வேலை பார்த்துட்டு இருந்தா. இப்ப அவ தூங்கிட்டு இருக்கா. அவ எந்திரிச்சதும் நான் கால் பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க. இருந்தாலும் லக்ஷ்மி வந்து அவங்க மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க அஞ்சலியை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. அஞ்சலியை இந்த மாதிரி நேரத்துல கூட அவ வீட்டுல போய் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம மகேஷ் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அஞ்சலி உங்க வீட்டுல போனுக்கு மேல போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் யாருக்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காரு. இந்த சைடு கார் எடுத்துட்டு அஞ்சலியை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து கார் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்போ பஸ் ஸ்டாப்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க. அதாவது அஞ்சலி மாதிரியே ஒரு பொண்ணை ரெடி பண்ணி அந்த இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. அஞ்சலி வந்து கிராமத்து கெட்டப்ல இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு பொண்ணை நிக்க வச்சிருக்காங்க. நம்ம மகேஷ் வந்து அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லிட்டு அந்த கார்ல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ விண்டோக்கு வழியா பாக்குறாங்க. அப்போ அஞ்சலி நின்றுட்டு இருக்காங்க. அஞ்சலி, நீ எப்படி இங்க? நீ உயிரோட தான் இருக்கியா? நீ கூட இறந்துட்டேன்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இரு, இப்பவுமே நான் உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி அந்த அஞ்சலி கிட்ட போறாங்க. அந்த அஞ்சலியோ மகேஷும் யாருன்னே தெரியாது. ஆனா அவங்க அஞ்சலியே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அஞ்சலி மாதிரி இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு மகேஷ் வந்து பேசுறாங்க. அஞ்சலி, ஏன் அஞ்சலி இந்த மாதிரி பண்ண? எதுக்காக என்னை விட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலி கையை பிடிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, என்ன என்னை போயிட்டு அஞ்சலின்னு சொல்றீங்க? என் பேர் அஞ்சலிலாம் இல்ல. நீங்க யாரு? எதுக்கு என் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் மகேஷை பத்தி சொல்றாங்க. இவர் யாரு என்னன்னே தெரியல, என் கையை பிடிச்சி இழுக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கிறாங்க. அவங்களும் அங்க இருந்து ஓடி போறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மகேஷை பார்க்க ஒரு பக்கம் பாவமா இருக்கு. அச்சோ, இவர் போட்டு இந்த மாதிரி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அஞ்சலி மாதிரி இருக்கிற பொண்ணு ஓடி வந்து சரி சரி இவர் அடிக்காதீங்க, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுறாங்க. யோ, உனக்கு என்னதாயா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகேஷ் சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து என்னோட ஒய்ஃப் அஞ்சலி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட போட்டோவையும் மகேஷோட போட்டோவையும் ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகுறா. என்ன என்ன மாதிரியே இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி போட்டோ ஒன்னையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா சீரியல்லையுமே ஒரு ஹீரோயின் இறந்துட்ட மாதிரி காமிச்சா அடுத்தது அவங்கள மாதிரியே ஒரு உருவத்துல இன்னொரு பொண்ணையும் வர வச்சிடுறாங்க. இந்த சீரியல்ல எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. இப்போ அந்த பொண்ணு அஞ்சலியோட போட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து அவங்களால நம்பவே முடியல. இந்த உலகத்துல ஒருத்தரை போலவே 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கிறது நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட சொல்றாங்க. ஐயோ சாரிப்பா, நான் தெரியாம உங்களை வேற அடி வாங்க வச்சுட்டேன், நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னோட ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, அதனால என் ஒய்ஃப் இது மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவங்க இப்போ உயிரோடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அந்த பொண்ணுகிட்ட அஞ்சலியோட ஃபிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா வேற இருந்தாங்க, இப்போ அவங்க இந்த உலகத்திலேயே இல்லைன்னு நினைக்கும் போது அதை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் எல்லா கதையுமே சொல்றாரு. அவரை நல்லவரா காட்டி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மகேஷ் வந்து அவர் ஒரு சைக்கோ அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த பொண்ணுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா மகேஷ் கிட்ட அந்த பொண்ணு பேசிருக்கவே மாட்டா. இப்போ மகேஷோட கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணு மகேஷ் மேல இறக்கப்பட்டு சரி நான் அஞ்சலி மாதிரி நடிக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கெட்டப்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய சீரியல்லே பார்த்துட்டோம். கடைசி நேரத்துல நம்ம அஞ்சலி உயிரோட வந்து நிப்பாங்க. அது பெரிய ட்விஸ்டா தான் கொண்டு வருவாங்கன்னு நானும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்போ மகேஷ் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. அஞ்சலி மாதிரியே இருக்கிற இன்னொரு பொண்ணை அஞ்சலியா நடிக்க வச்சு எல்லாரையும் ஏமாத்த போறாரு. பாவம் அந்த பொண்ணையாவது இவர் நல்லா பார்த்துப்பாரு, இல்ல அஞ்சலியை கொடுமைப்படுத்த மாதிரி கொடுமைப்படுத்துவாரான்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு மகேஷ் ஒரு சைக்கோ அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியாது இல்லையா? அதனால மகேஷ் வந்து இந்த பொண்ணை எதுவும் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாரு. நம்ம அஞ்சலி கிடைக்கிற வரைக்கும் இந்த பொண்ணை தான் அஞ்சலியா ஆக்ட் பண்ண வைப்பாங்க. அஞ்சலி கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல தான் தலைமறைவா இருக்காங்க. சீக்கிரமாவே அஞ்சலி வந்துடணும், அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.